இயேசுவுக்குள்ளே எனக்கு மிகவும் பிரியமான உறவுகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தின் வியாழக்கிழமையிலே நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு உன்னதமான நிகழ்வினை, உன்னதமான ஒரு நிகழ்ச்சியினை வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் கடவுளின் திட்டம் ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுவதற்கு தூயாவியானவர் ஆற்றி வரக்கூடிய அந்த பங்களிப்பு, அந்த சேவை, அந்த பணியை. அன்பார்ந்தவர்களே, ஆதியிலே பழைய ஏற்பாட்டிலே நீதி தலைவர்கள் நூலிலே நாங்கள் வாசிக்கின்றோம். மனோவாக்கின் மனைவி குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தூயாவியானவர் அந்த குடும்பத்திலே தோன்றி அந்த குடும்பத்திற்கு சிம்சோன் எனப்படக்கூடிய நீதி தலைவரை வாரிசாக தருவதை பார்க்கின்றோம். அதே தூயாவியானவர் இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலும் கூட எலிசபெத்து சக்கரியாவின் குடும்பத்திலே தோன்றி யோவானை குழந்தையாக வாரிசாக தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, திருத்துவத்தினுடைய 3வது ஆளாக இருக்கக்கூடிய இந்த தூயாவியானவர் குடும்பங்களிலே அவர் ஆற்றி வரக்கூடிய பணியை, ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடவுளினுடைய செய்தியை உலகிற்கு கொண்டு வரக்கூடிய அதே தூயாவியானவர் இந்த உலகிலே, இந்த குடும்பங்களிலே, மானிடர் மத்தியிலே அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டே வருகின்றார். ஆகவே அதே ஆவியானவர் எங்களுடைய குடும்பங்களிலும் அற்புதங்கள் நிகழ்த்த வேண்டும் என நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். விசேட விதமாக குழந்தை பேரில்லாமல் தவிக்கக்கூடிய அன்னையர்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். அதே நேரம் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் இருக்கக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்களுக்காக வேண்டியும் இன்றைய நாளிலே நாங்கள் விசேட விதமாக தூயாவியானவரினுடைய வல்லமை, கிருபை, அற்புதங்களை வேண்டி மன்றாடிக் கொள்வோம். ஆமேன்.